ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம் மத்தியிலே 2 விருந்தினர்கள் வந்து என்னோடு கலந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலும் நம்மோடு உரையாடுவதற்காக அரவாணிகள் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர் திரு சாம்சன் தாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோடு கூட கிரேஸ் ஐஸ்வர்யா இவர்கள் ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரவாணி. இவர்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இதை குறித்து நாம் அவர்களோடு பேசுவோம். வணக்கம் பாஸ்டர். பாஸ்டர், இன்னைக்கு பைபிள் இவங்களை பற்றி, அரவாணிகளை பற்றி என்ன சொல்லுது? பைபிள்ல அன்னகர்கள் என்கிற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்பதாக நமக்கு கிளீனா சொல்லியிருக்கிறார். ஏசாயால இவர்களுக்கு உயர்ந்த இடம் கொடுக்கப்படும், மேலான இடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த வசனங்களின் ஆதாரத்தில் பார்க்கும்போது இவர்கள் ஒரு தேவனுடைய விசேஷமான எதிர்பார்ப்பின் பிள்ளைகள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு இடத்துல இந்த வசனம் வரும், சில பேர் தங்களை அன்னகர்களாக, அதாவது அந்த வசனத்தை தான் சொல்றேன். பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி என்னன்னா, தாயின் வயிற்றில் அன்னகர்களாக பிறந்தவர்கள். மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆனா அது சரியா சொல்லப்போனா இன்றைய காலகட்டங்கள் அது இல்லைன்னு சொல்லலாம். முன்னால விக்கிரகங்களின் நிமித்தம் அல்லது பாடுறதுக்காக அல்லது வேறு நாட்டில் அடிமையா போனது நிமித்தமாக அல்லது ராஜாங்க அலுவல்களில் அந்த புறங்களில் வேலை செய்ய வேண்டியதுக்காக அவர்கள் அன்னகர்களாக ஆக்கப்பட்டார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் காணப்படலை. மாறாக தாயின் வயிற்றில் பிறக்கும் போது உள்ளவர்களை தான் இப்போ அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே பாஸ்டர், இப்போ இன்னொரு கேள்வி. இவங்க குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றது ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஃபீமேல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸும் சேர்ந்ததுன்னா ஃபீமேல் பேபி பிறக்கும். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்ததுன்னு சொன்னாக்கா மேல் பேபி பிறக்கும். இவங்களுக்கு என்ன குரோமோசோம்ஸ்? ஆண் குழந்தைகளை போலதான் ஆண் குழந்தைகளுக்குரிய குரோமோசோம் தான். அதேதான். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா அதனுடைய பெர்சன்டேஜ்ல வித்தியாசம் உண்டாகிறது. இவங்க இன்னும் உள்ளார்ந்த விதத்துல அவங்கள கொஞ்சம் அதிகமா ஆய்வு செய்து பார்க்கும்போது இவங்களுடைய உள் மனது சைக்கலாஜிக்கலா இன்டெலெக்சுவலா மென்டலி இவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பெண் உணர்வை உணர்கிறார்கள். வளர்த்து கொள்றதில்ல, உணர்கிறார்கள். அது அந்த உணர்வு நாளடைவில் அது வெளிப்பட ஆரம்பிக்குது. குறிப்பிட்ட வயது வரும்போது வெளிப்பட ஆரம்பிச்சிருது. சைக்கலாஜிக்கலா இன்னொரு காரியம் சொல்றாங்க. ஒரு ஆண் அப்படின்னு சொல்றவன் 100% ஆண் கிடையாது. ஆமா, 25% பெண்மை இருக்கு. ஒரு பெண் 100% பெண் கிடையாது. ஒரு 25% வந்து ஆண்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ்ல ஒண்ணு சேரும்போது தான் அது 100% ஆகுதுன்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, அல்லது வந்து இவங்களும் அந்த மாதிரி? நல்ல கேள்வி. இவங்களும் அதாவது எல்லா ஆணுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த 20 to 25% அந்த பெர்சன்டேஜ் அளவு மாறுபடும் போது அவங்களுடைய அந்த வெளிப்பாடு வித்தியாசமா வெளிப்படுது. ஆனா இதுல திருமணம் பண்ணி குடும்பம் பண்ணி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆமா, அவர்களை பொதுவா இந்த முதல்நிலை அன்னகர்கள் அந்த வரிசையில சேர்க்கறது இல்ல. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுல ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது, குடும்பம் பண்றாங்க, நல்லபடியாகவும் இருக்கிறாங்க. இதுல அதிகமான அளவு பெண் உணர்வினால உந்தப்படுகிறவங்க தான் பெண்ணுடைய அணிந்து கொள்றதும் அல்லது தலைமுடி வளர்த்து கொள்றது. இவங்களுடைய மேலான ஆசை அது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை போல வாழணும், அதுதான் அவங்களுடைய உணர்வு. அதுக்கு அவங்க முதலிடம் கொடுக்கறாங்க.
அந்த உள்ளுணர்வுக்கு முதலிடம் கொடுக்கறாங்க. இப்ப இவங்களை வந்து ஆணுன்னு கூப்பிடணுமா பெண்ணுன்னு கூப்பிடலாமா? பொதுவா எங்களுடைய ஊழியத்துல நாங்க பயன்படுத்துகிற விதம் அவங்கள பெண் பாலினமாவே தான் கையாளுகிறோம். அவங்கள ஒரு ஆணை போல நடத்துறது இல்ல. வாமா போமா என்னம்மா எப்படி இருக்க அந்த மாதிரி ஒரு பெண்ணாகவே தான் கையாளுறோம். பாஸ்டர், இப்போ ஒரு கேள்வி அவங்ககிட்டே கேட்கிறேன். கேளுங்களேன். உங்களில் சில பேர் வந்து ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றாங்க. அரகண்டா அப்படின்னு சொல்லும்போது ஆண்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு கிண்டல் கேலி அந்த மாதிரி பண்ணக்கூடிய சில பேர் இருக்காங்க. ஏன்னா உருவத்தில் அவங்களுடைய உருவம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு உருவமாக இருக்கிறதுனால, நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. அப்படி அதாவது ஒரு தோற்றம் நல்லா இருக்கிறதுனால மற்றவங்க அவங்க பயந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்குறாங்க. உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரையே ஓட அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகிறதுனால, இவங்க உருவாக்குறதுனால சமூகம் இவங்களை பார்த்து ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சமூகம் பயப்படுறதுனால இவங்களை பார்த்து அவங்க ஒரு கேலி கிண்டல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதனால சமூகத்தில இருந்து அவங்களை பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அல்லது எதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க? என்ன காரணம்? இது காரணம் வந்து சார், வீட்டை விட்டு நாங்க வெளியில வந்துடுறோம். எங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வீட்டுல இருந்து நாங்க ஒதுக்கப்பட்டுறோம். நம்மளுக்கு வந்து எப்போ ஒதுக்கப்படுறீங்க? இப்போ நீங்க எங்களுக்கு உணர்வுகள் தெரியும் போது எங்களுக்கு வந்து புடவை கட்டிக்கணும்னு ஆசை வருது, ஆண்களோட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை வருது. நீங்க வந்து தொடக்கத்துல ஆணா தான் இருக்கிறீங்க. ஆமா, ஆண் மாதிரி தான் நாங்க பிறவி குழந்தை, அதாவது ஒரு 7, 8 வயசு 9 வயசு வரையும் எங்களுக்கு உணர்வுகள் தெரியாது. அதுக்கு மேலதான் தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. வீட்டுல பொம்பளைங்க செய்யற வேலைங்க, அம்மாவோடைய உள்பாடு எடுத்து உள்ள நைட்ல தூங்கும் போது கட்டிக்கிறது, கண்ணுக்குள்ள மை வச்சுக்கிறது. இப்ப எங்க வீட்டுல வந்து நான் ஒண்ணு, எங்க அண்ணன் ஒண்ணு. எங்க அண்ணன் நானும் ஒன்னாதான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி வரும் பொழுது எங்க அண்ணன் வந்து ஆண் பையன் மாதிரி வளர்றான், நான் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்றேன். வீட்டு வேலைங்க பாக்குறது. இது எந்த வயசுல உங்களுக்கு அது உணர்வு? ஒரு 9 வயசு 10 வயசுல அந்த உணர்வுகள் வந்துருது. அப்ப டாக்டர் யாரையாவது செக்அப் பண்ணி எந்த செக்அப்பும் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிப்படியா போக 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 ஒரு ஏஜ், அதாவது ஒரு 8வது 9வது ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஒரு ஏஜ் அட்டன் பண்றது மாதிரி ஒரு உணர்வு. ஒரு ஹாலுக்குள்ள வந்து ஒரு எல்லா ஆம்பளை பசங்க படிக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள இருந்தா என்ன சூழ்நிலை ஆகுமோ அதே மாதிரி எங்க சூழ்நிலை ஆகுது. படிக்கிற சூழ்நிலை, படிப்பு எங்களால் தொடர முடியாம போகுது. அப்புறம் வீட்டுல வெளியில போகக்கூடாது, வரக்கூடாது. பக்கத்துல சொந்த பந்தங்கள்லாம் இல்ல, ஒரு கேலி கிண்டல், என்ன உங்க வீட்டுல இப்படி ஒரு பையன் பிறந்திருக்குது அப்படின்னு தாய் தகப்பனை கேட்க அவங்க என்ன சொல்லிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியில போகாத, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன ஆசை, புடவை கட்டணும், காது மூக்கு குத்தணும், முடி வளர்க்கணும். அதுதான் எங்களோட லட்சியமே. அந்த டயத்துல லட்சியம் வந்து எங்களுக்கு வந்து புடவை கட்டணும். அது என்னன்னா வீட்டை விட்டு நாங்க வெளியில போய் எங்க கம்யூனிட்டியோட நாங்க சேர்ந்துக்கிறோம். எங்களை விட பெரியவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு லட்சியமே அதுதான் இருக்கு? அதுதான் மனசுல ஆசையே அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில வந்து புடவை கட்டணும், காது மூக்கு குத்திக்கணும், பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த உணர்வுகள் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை தான் வீட்டுல இருக்கும்போது. அதான் தூங்கும் போது பாருங்க, உள்பாடு எடுத்து கட்டிட்டு தூங்குவேன் லுங்கிக்குள்ள, எங்க அம்மாவோட உள்பாடு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை, பெண் மாதிரி ஆகணும் நம்ம அப்படின்னு. அப்புறம் எங்க கம்யூனிட்டியோட போய் நாங்க சேர்ந்துடுறோம். சேர்ந்தோன்னா அவங்க எங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு உள்ள வந்து மறுநாளே எங்களுக்கு மூக்கு காதெல்லாம் குத்தி எங்களை ஒரு பெண் ஆக்கிடுவாங்க அவங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கு முன், நோயின்றி வாழத்தான் நோயை சிலுவையில் சுமந்தார் இயேசு, நச்சுக்களை தவறாக உண்பதை தவிர்த்து விலக்கி உணர்த்தவே இந்த பைபிள் மெடிசின் தமிழ் சமையல் புத்தகமாகும். 272 பக்கங்கள் கொண்ட புத்தகம் உணவினை குறித்து மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காய்கனி கறி போன்ற உணவுப் பொருள்களில் என்னென்ன சத்துக்களோடு அதன் அளவையும் கணக்கிட்டு எழுதப்பட்டுள்ளது. விஞ்ஞானம், மருத்துவம், பைபிள் இவைகளுக்குட்பட்டு எழுதப்பட்ட புத்தகம்தான் பைபிள் மெடிசின் தமிழ் சமையல் ஆகும். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, USA, UK, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற தேசங்களில் கேட்டு வாங்குகிறார்கள். இதன் விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளிநாடு $20 அமெரிக்க. பைபிள் மெடிசின் தமிழ் சமையல் என்ற இப்புத்தகத்தின் ஆசிரியர் பேராசிரியர் டாக்டர் ஸ்டீபன் லூயி ஆவார்கள். இவர் கல்வியில் பலதரப்பட்ட பட்டங்களை பெற்றவர் மட்டுமல்ல, இவர் பட்டங்களை கொடுக்கும் லைபீரியாவில் ஒரு ரெஜிஸ் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றவரும் ஆவார். பல புத்தகங்களை எழுதியவர், இன்னும் எழுதி கொண்டே இருப்பவர். இவர் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இவர் இந்தியாவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பல கருத்தரங்குகளையும் சொற்பொழிவுகளையும் பைபிள் சார்ந்த வகுப்புகளையும் நடத்தி வருகிறார்கள். பிரதானமாக இவர் மறுபிறப்பு அனுபவத்துடன் மறுபடியும் பிறக்க மக்களை தயார் செய்வதுதான் இவரின் தலையாய தொண்டும் வேலையுமாகும். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள்.
உங்க கம்யூனிட்டி? ஆமா, எங்க கம்யூனிட்டி எங்களோட பெரியவங்க வயசானவங்க இருக்கிறாங்களா, அது பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுதல். பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் அவங்க எதிர்பார்க்கறது. வேற எதையும் அவங்க எதிர்பார்க்க. சமுதாயமும் வெளியில எங்களை ஒதுக்கிறது, பெற்ற தாய் தகப்பனும் எங்களை ஒதுக்கிறது, எங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு உறவு கிடையாது. எங்க கம்யூனிட்டி தான் எங்களை சேர்த்துக்கிறாங்க. அப்ப சமுதாயத்து மேல எங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு உண்டாயிருது. சமுதாயத்து வெளியில போகும்போது எங்களை ஆண்கள் பார்த்து கேலி கிண்டல், பொம்பளைங்க பார்த்து சிரிக்கிறது. யாருமே செய்யாத ஒரு ஆப்ரேஷனை நாங்க பண்ணிக்கிறோம். உடம்புல உச்சிலேருந்து உள்ளாங்கல் வரையும் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உறுப்பை சுத்தமா நறுக்கிறது எங்க இனம் மட்டும்தான். வேற யாரும் அந்த ஆப்ரேஷன் பண்றது கிடையாது. இரணி ஆப்ரேஷன், சுண்ணத்து, இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உறுப்பை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அறுத்துட்டு ஒரு பெண்ணா மாறுறது எங்களை அது ஒரு கடவுளோட ஒரு அனுகிரகம் தான். நாங்க வெளியில வர்றது, பெண்ணா மாதிரி நாங்க வெளியில வர்றது. அந்த அளவுக்கு நம்ம உடம்ப வருத்தி இப்படி பெண்ணா சமுதாயம் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வெறுப்புல சமுதாயத்து மேல நாங்க வெறுப்பா காட்டிடுறோம். இதனாலே இப்படி வளர்ந்து வளர்ந்து போக போக இதுல எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் நாகரிகமா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. எங்க மக்கள் நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க. ஏத்துக்கிறதுக்கு ஒரு இது. நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் 10th முடிச்சிருக்கிறேன். என் தோழி வந்திருக்காங்க, அவங்க காலேஜ் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயத்துல நல்லா படிச்சவங்களுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது சமுதாயம். இவங்க வேலை கொடுத்தா இவங்க அப்படி இப்படி இருப்பாங்க, ஒரு அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பய உணர்வு. இப்ப ரோட்ல ஒரு அராஜகம் பண்ணும்போது ஒரு 4 மக்கள் பாக்குறாங்க, லேடிஸுங்களும் பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. சரி, இவங்களை ஒரு வேலைகளுக்கு வச்சு அப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு. அரசாங்கத்துல ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதையும் அவங்க நீடிச்சு வேலை பார்க்கல. இப்ப நாங்க அரசாங்கத்துல கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம், எங்களுக்கு செய்யணும். இப்பதான் கலைஞர் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு அதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அறிவிச்ச பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அரசாங்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப என்ன பொறுத்தவரை நானும் பம்பாயில இருந்திருக்கிறேன், டெல்லியில இருந்திருக்கிறேன். எல்லா ஊர்லயும் நானும் நீங்க பார்த்து இப்படி அராஜக வாழ்க்கை சொல்றீங்களா, அந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு இப்ப மெட்ராஸ் நான் வந்தேன். மெட்ராஸ் கடை கடை காசு கெடுக்கிறாங்க. இங்க என்ன சர்ச்சு ஏத்துக்கிடுச்சு, அப்பா ஏத்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபு எனக்கு அம்மா, இவர் எனக்கு அப்பா. சர்ச்சை என்ன ஏத்துக்கிடுச்சு. ஏத்துக்கிட்டதுனால என் வாழ்க்கை ஒரு நாகரிகம். அவர் ஒரு சின்ன வயசா இருந்தா கூட அவர் அப்பான்னு ஏத்துக்குவீங்க? நிச்சயமா. எங்க மக்கள் அவர் அப்பான்னு தான் ஏத்துவாங்க. வேற மாதிரி கண்ணோட்டத்தில் அவர்கிட்ட பேசவும் மாட்டாங்க, அவரும் அது மாதிரி பேசவும் மாட்டாரு. நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அரவாணிகளுக்கு அப்பா பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹார்மோனல் அவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுது. அது இன்டெலெக்சுவலா அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஹார்மோனலா லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு. அதுவும் அந்த இளம் வயதுல அந்த அந்த சர்ஜரி அவங்க கிராஸ் பண்ணிடுறதுனால நிறைய பேர் அந்த பண்றாங்க. அது பண்ணும்போது அவங்க அந்த பெண்மை தோற்றமும் உண்டாக ஆரம்பிச்சிருது, குரல் மாற்றம் வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல தொடர்கிறது. இது இவங்களுக்கு நீங்க என்ன விதமான மினிஸ்ட்ரி பண்றீங்க? இவங்களை முதல்ல நாங்க இருக்கிற விதமாகவே ஏற்றுக்கொள்றோம். அவங்க என்ன உடையில இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க வாழ்றாங்க, அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவர்களை அவங்க எதிர்பார்க்கிற விதத்திலேயே அவங்கள ஏற்றுக்கொள்றோம். அப்படியே ஒரு பிள்ளையா, அப்படியே ஒரு பேத்தியா, அப்படியே ஒரு மருமகளா. உங்களுக்கு ஒரு இளம் வயதுல இவங்களை ஒரு பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற ஒரு இது நான் அரவாணிகளோட பழகினதுனால எனக்கு உண்டான அறிவு தெளிவு. ஏற்கனவே நான் ஒரு அரவாணிகளுக்கு மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர் மீட் பண்ணியிருக்கேன். அவர் இதே மாதிரி ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னாரு. அவங்கள யாரையோ ஒருத்தர அவரையோ அல்லது அவர் யாரையோ ஒருத்தரையோ தத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாதிரி. இது அவருடைய வழக்கங்கள். அவரை ஒருத்தர் தத்து எடுத்திருக்காங்க, ஒருத்தர் மகனா தத்து எடுத்திருக்காங்க. ஆமா. அதே மாதிரி என்னையும் மகனா தத்து எடுத்திருக்காங்க. என்னையும் ஒரு அரவாணி மகனா எடுத்திருக்காங்க. 2 பேர் என்ன மகனா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த பிள்ளைங்க என்னைய அப்பா, இந்த பிள்ளை என்னைய தாத்தான்னு எடுத்திருக்காங்க. இத மாதிரி எனக்கு நிறைய உறவு வட்டங்கள் தான் நாங்க உருவாக்குறோம். இத குறிச்சு உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் துவக்க காலத்துல ஒரு யோசனை இருந்துச்சு. எப்படின்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும், எப்படி பேசுவாங்க. உங்களை பார்த்து தாத்தா அப்படின்னு சொல்லும் போது நான் பெருமையா நினைக்கிறேன். இதை குறிச்சு பெருமையா நினைக்கிறேன். எனக்கு வேதத்துக்காக நீங்க இந்த பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருடைய அன்பை காட்ட முடியுங்கிற ஒரே ரீசனுக்காக எனக்கு அது பெருமையா இருக்கு. சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் அதை ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா யாருமே அவங்களுக்கு சொல்ல இல்லையே. கர்த்தர் என்ன அவங்களுக்கு நான் அனுப்புனதுனால அந்த அவங்க என்னை கூப்பிடுற அந்த உறவு முறைகளை நான் பெருமையாவே கருதுறேன். இன்னும் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. உங்கள சில பேர் பிச்சை எடுக்கிறாங்க.
இந்த பிச்சை எடுக்கிற எண்ணம் வந்து உங்கள்ட்ட இன்ஸ்டிங்க்ட்ல இருக்குமா இல்லது அது ஆரம்ப காலத்துல இருந்தே உள்ளது. அத வந்து பிச்சைன்னு நாங்க சொல்றது கிடையாது. கடை நாங்க போய் வசூல் பண்றது. வசூல் ரவுடி மாதிரி இல்ல அப்படியும் கிடையாது. கடை வசூல். அது கொஞ்சம் இதா பாடிட்டு பண்ணுவாங்க. பாட்டு அந்த காலத்துல பாடிருக்காங்க. இப்ப அதான் கிடையாது. இப்ப ஒரு கை அப்படி கட்டினாலே. நீங்க இப்ப பண்றது இல்ல? இப்ப பண்றது கிடையாது. நானும் அது மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு வேலையெல்லாம் கிடைச்சிச்சு. உங்க அப்பா உங்களை திருத்தின பிறகு நீங்க பண்றது? அப்பா என்ன திருத்தல, அப்பா என்ன ஏத்துக்கிட்டாரு. என்ன வந்து அப்பா திருத்தி இந்த மாதிரி போக கூடாது, வரக்கூடாது, ஆண்டவரை நீ ஏத்துக்கணும், சர்ச்சுக்கு நீ வரணும், எதுவுமே சொல்லல. அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர் உங்களை ஏத்துக்கிட்டாரு, நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. அவங்க காட்டின அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால எங்கேயுமே கிடைக்காத ஒரு அன்பு இந்த சர்ச்சுக்குள்ள கிடைச்சிச்சு. நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய ரட்சகரா, உங்களுடைய சொந்த ஆண்டவரா ஏத்துக்கிட்டீங்க. ஞானஸ்தானம் கூட நான் இப்பதான் கொடுத்தேன். இப்ப நம்ம கிறிஸ்துமஸுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்பா என்ன ஞானஸ்தானம் எடுன்னு என்ன வற்புறுத்தினது கிடையாது. எங்க மக்கள் அவர் வற்புறுத்தவே மாட்டார். உங்களை ஏத்துக்கிட்டாரு, அவரும் ஏத்துக்கிட்டாரு, சர்ச்சை என்ன ஏத்துக்கிடுச்சு. சர்ச்சில் உள்ள குடும்பம் அத மாதிரி அவரு உங்களுடைய சொசைட்டி ஏத்துக்கிட்டது. ஆமா, மகனா அதாவது எங்க சொசைட்டி ஏத்துக்கிடுச்சு, அவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் எங்களை ஏத்துக்கிடுச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமை. அப்பா மட்டும் ஏத்துக்கிட்டது எனக்கு பெருமை கிடையாது. எங்க சர்ச்சில் உள்ள அத்தனை பேரும் என்ன ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன விசேஷமா இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க, என் பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க, என்ன தொட்டு பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை ஒருத்தங்க நேசிக்கிறாங்க. ஒரு மாதிரியா வெறுத்து ஒதுக்குற மாதிரி இருந்தா கூட அப்பா என்ன கூப்பிட்டு கிட்ட தொட்டு பேசுவார். அவங்க பாப்பாங்க, என்ன பாஸ்டே அவங்களை தொட்டு பேசும்போது நம்ம பேசினா என்ன. ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பிரசங்கத்திலயும் எங்களை பத்தி பேசுவாரு, மக்களுக்கு புரிய வைப்பாரு. அது மட்டும் இல்லாம பல சர்ச்சுகளுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. எங்க அப்பா போறாரோ அந்த சர்ச்சுகளை என்ன கூட்டிட்டு போய் எங்களுக்கு புரிய வைப்பாரு. எனக்கு என்ன ஆசைனா, இப்போ உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷம். மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியாது. எனக்கு கடைசி ஒரு ஆசை என்னன்னா, சமுதாயம் போயிட்டு போது விடுங்க, சமுதாயம் வெறுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த காலத்திலையும் சமுதாயத்தை திருத்தவே முடியாது. வெளியில் உள்ள மக்களை சர்ச்சில் ஏத்துக்கணும். இப்ப சர்ச்சு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா பக்கத்துல 2-3 அரவாணி இருக்கிறாங்க, உங்களுடைய ஆசை. இப்போ அவங்க ஏத்துக்கணும், சர்ச்சுக்குள்ள ஏத்துக்கணும். சர்ச்சுள்ள மக்கள் வந்து எங்களை மதிக்கணும். பைபிள்ல இருக்கிற மாதிரி அப்பாட்ட கேளுங்க, பைபிள்ல சொல்லுவார் எந்தெந்த வசனம் இருக்குன்னு. அதே மாதிரி சர்ச்சில் பக்கத்துல ஒரு அரவாணியில் கொஞ்சம் பேர் இருந்தா அந்த பாஸ்டர் அவங்களை ஏத்துக்கணும். எவ்வளவு பேர் மனசு உடைஞ்சு சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க சர்ச்சுக்கு போக முடியல. அந்த மாதிரி மனசு உடைஞ்சு பேசுற அரவாணிகள் எவ்வளவு இருக்கிறாங்க. நாங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், எங்களை சர்ச்சுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. பாஸ்டர் ஏத்துக்கிறாரு, உள்ள குடும்பங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறது. இவங்க வந்தாங்கன்னா நாங்கெல்லாம் வெளியில போயிடும்னு சொல்ற அளவு கூட ஒவ்வொரு சர்ச்சில் இருக்குது. ஏன் அந்த மாதிரி வெறுக்கணும் எங்களை? நாங்களும் ஒரு மனிதர்கள் தானே. சமுதாயத்தை பத்தி நான்லாம் கவலைப்படவே இல்லை. சமுதாயம் கேலி கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப வந்து நான் ஆண்டவரை ஏத்துக்கல. உங்களுடைய சொசைட்டில உள்ளவங்களும் சமுதாயத்தை ஒரு கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்குறாங்க, கொண்டு வராங்க. அவங்களும் மாத்துறாங்க. ஒரு சில பேர் பண்றதுனால எல்லாருக்குமே கெட்ட பேர். நான் சொன்னது மாதிரி யாருமே செய்யாத ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு நம்ம வெளியில பொம்பளையா வரோம். ஆனா பொம்பளை மாதிரி நடந்துக்கிறது இல்லை. சில பேர், எல்லாரையும் நான் குற்றமுதான் குறை சொல்ல முடியாது, சில பேர் பண்ற ஒரு அராஜகத்தினால நல்ல நாகரிகமா வாழ்றவங்க கூட அந்த கெட்ட பேராக. நீங்க வந்து கடினமான வேலைகள் கூட செய்யலாம்ல? எல்லாம் செய்யலாம். ஏன் தெரியுமா அது செய்யறது இல்ல? இப்ப கடையில ஒரு ரவுண்டு வந்துட்டா ஒரு 200 ரூபாய் கிடைச்சிடும், 300 ரூபாய் கிடைச்சிடும் ஒரு 3 மணி நேரத்துல. பயந்து கொடுக்குறாங்களா? பயந்து கொடுக்குறாங்க, எங்களை மதிச்சும் கொடுக்குறாங்க. சேட்டுங்க 10-20 இல்ல, உங்களை விட்டுருங்க. உங்களை மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பயந்து தான் அந்த கடைக்காரங்க கொடுக்குறாங்க. அப்படின்னு இல்ல, பயந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க போய் கேட்டா கொடுப்பாங்க. அவங்க என்ன காரணம்? கை காலு இதா போறவங்களுக்கு 4 எட்டா தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு 2 கை தட்டினால 1 ரூபாய் எடுத்து. இல்ல, அது என்ன காரணம்? அவங்க சில ஐதியங்கள் இருக்குது. காசு கொடுத்தா கடையில உள்ள தோசங்கள் கழியும் அப்படின்னு. சேட்டு கடைகள்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய். ஒரு எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டா போதும், 50 ரூபாய் 100 ரூபாய் வந்துருவா. சேட்டுங்க நீங்க போடுவீங்க? ஆமா, சேட்டுங்க. அமாவாசை அன்னைக்கெல்லாம் 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்துரும். 1000 கூட 2000 கூட சம்பாதிப்போம். பூசணிக்காய் சுத்தி போடுறது, எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, இந்த மாதிரி ஒரு ஐதீகம். நாங்க கடையில போய் கையை வச்சா கல்லாவிலையோ அதுலயே கை வச்சா அந்த நல்ல வியாபாரம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம். சரி, இவங்கள்ட்ட இருந்து ஒரு சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது, சரி ஒரு 2 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. அதை மனசுல வச்சுட்டு எங்க மக்கள் சில பேர் கொஞ்சம் அராஜகம் பண்றதுனால ஒட்டுமொத்தமா எல்லா அரவணைகளுக்குமே ஒரு கெட்ட பேரா நடக்கும். இப்ப பாஸ்டர் சொல்லுங்க, மொத்த அரவாணிகளுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொன்ன என்ன சொல்லுவீங்க? அரவாணிகளுக்கு என்ன பொறுத்த மட்டும் அறிவுரை தேவையே இல்லை. சரி, ஏன் அறிவுரை தேவையில்லைன்னா சொசைட்டிக்கு அவங்கள பற்றி ஒரு அறிவுரை, அவங்கள சொசைட்டிக்கு வேணா சொல்லலாம். சொசைட்டி வந்து எந்த இடத்துல அரவாணியை பார்த்தாலும், அது எந்த நிலையில் இருக்கக்கூடிய அரவாணியா இருந்தாலும் அவங்கள நேசித்தா போதும். அன்பு செலுத்தி கொஞ்சி கூத்தாட வேண்டாம். அவங்கள அவமானப்படுத்தாம, ஒரு மாதிரி கேவலமா நடத்தாம,
என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க, ஒரு பஸ்ல மரியாதை உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்களால நிச்சயமா பிரச்சனை இருக்காது. இந்த ரோட்ல பிரச்சனை நடக்குது, அங்க தகராறு நடக்குதுன்னா அதுல அந்த பிரச்சனைக்கு உட்பட்ட நபர்களுடைய ஒரு சின்ன தவறான கையாளுதல் போதும் அவங்கள பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதுதான் குழப்பம். ஒரு சின்ன தவறான கையாளுதல் அவங்கள ஏராளமான வித்தியாசமான நிலைகள்ல கொண்டு போயிடும். அதனால முடிந்தவரையும் எல்லா மக்களும் அரவாணிகளை ஓரளவு நேசித்து அன்பு பாராட்டி கொஞ்சி அப்படிலாம் இல்லைன்னா கூட ஒரு மனித ஜீவனா மதிச்சு நடத்தினாலே பெரிய உதவி, சமுதாயத்துக்கும் அது நல்லதுதான். இப்போ ஹிஸ்டாரிக்கலா இவங்க வந்து வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா, அதை பற்றி கொஞ்சம் பைபிள்ல கூட இருக்க கந்தாகே என்பவளுடைய மந்திரி, அவர் ஒரு அன்னகர் தான். ஏராளமான அரசு அலுவலகங்கள்ல மிக முக்கிய அந்தரங்க ரொம்ப முக்கிய பாதுகாப்பான இடங்கள்ல எல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஸ்பெசிபிக்கா? என்னுடைய அனுபவத்துல இவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள், ஒருத்தர்கிட்ட வைத்த அன்புக்காக காலம் முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப கூட தெரியாது யாருன்னு. பேரண்ட்ஸ், சிலர் பேரண்ட்ஸோட போய் தொடர்பு வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் குடும்பத்தோட முற்றிலும் தொடர்பு கிடையாது, தொடர்பே கிடையாது அவங்களுக்கு. இல்ல பேரண்ட்ஸ் இவங்கள தள்ளி விட்டுறாங்களா, இவங்களாவே வந்துறாங்களா? பேரண்ட் இவங்கள மதிக்கிறது இல்ல, இவங்களுடைய உணர்வுகளை மதிக்கல, அந்த இடத்துல ஒத்து போக முடியல, விலகிடுறாங்க, குடும்பத்தை விட்டு விலகி தூரமா வந்துடுறாங்க. சாதாரண பிள்ளைகளை போல இல்லாம இவங்க கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால அந்த இடத்துல இவங்க அமுங்கி போறதில்லை, அடங்கி போறதில்லை, தங்களுடைய இந்த உணர்வுக்காக தாராளமா வெளியில வர்றாங்க. இப்போ இவங்களோட நீங்க இப்போ நிறைய நீங்க வந்து ஆண்டவருடைய ஊழியர், ஆமா, இல்லாது மற்ற ஆண்கள் இவங்களோட பழகும் போது அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஃபீலிங் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இவங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்றாங்க? பொதுவா சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாரும் இவங்கள அந்த மாதிரி கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க. ஆனா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்ல. ஆனா அதுக்காக அவங்க ஏராளமான பணத்தை கொடுக்க முன் வரும்போது பணம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல சிலர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தான் செய்யறாங்க. சிலர் நிறைய பேர் கூட செய்யறது உண்டு. ஆனால் அது அவங்களுடைய பிரதான நோக்கமே இல்ல. அவங்க அத கௌரவமாகவோ இல்ல பெருமையாகவோ நினைக்கல. சிஸ்டத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து மெடிசினல் பொதுவாவே அது இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வு இருக்கு. அதே உணர்வு இவங்களுக்கு இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உணர்வு இருக்கு. ஆனா அதுல இப்ப குழப்பம் இல்லை. ஆனால் அது பயன்பாடு தான் வித்தியாசப்படுது. பாஸ்டர், இன்னொரு கேள்வி. இவங்கள மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல மெடிசனை யூஸ் பண்ணி அல்லது சர்ஜரி அந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணி இவங்களை ஒரு ஆணா இருக்கிறவங்களை பெண்ணாவோ, பெண்ணா இருக்கிறவங்கள ஆணாவோ முற்றிலும் மாற்ற முடியும்னு சொல்லி ஏதாவது உங்களுடைய ஆராய்ச்சியில? இல்ல, ஆணா இருக்கிறவங்களை பெண்ணாய் மாற்றுவதற்கு வழி இல்ல. ஆண் உறுப்பை வேணா நீக்கிக் கொள்ளலாம். ஆண் உறுப்பை நீக்கிறதுனால ஒரு மனோதிருப்தி. ஆனால் அவங்களுடைய இதர உள் எலும்புகள், உள் அமைப்புகள், உள் கட்டமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்களுக்குரிய அமைப்பு தான் இருக்கும். உணர்வுல பெண்களா அவங்க மன திருப்தியா வாழ்வாங்க. இவங்க பலசாலிகளா இருப்பாங்க. நல்ல பலசாலிகள், நல்ல சாதாரண ஆணை விட இன்னும் கூடுதல் பலம், அறிவிலும் சரீரத்திலும் பலசாலிகள் தான். அப்ப அவங்கள வந்து பயன்படுத்தினா இன்னும் நல்ல சரியாய் பயன்படுத்தினா, அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தா அவங்க சாதாரணமா ஒரு நபர் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை விட 10 மடங்கு கூட கொடுப்பாங்க. இது நீங்க அரசாங்கத்துல இதுக்காக ஏதாவது முறையீடு? அரசாங்கத்துல எந்த முறையீடும் நான் செய்யல. ஆனா என்னை போன்ற அமைப்பாளர்கள் நிறைய செய்துட்டு இருக்காங்க. இருப்பினும் இவங்களை கொண்டு போய் 10 மடங்கு வேலை செய்யற ஒருத்தரை ஒரு 1/4 மடங்கு கூட, 1/4 பாகம் கூட செய்ய முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும் போது அவங்களால அங்க நிக்க முடியறது இல்ல. ரொம்ப வேகமா இவங்க வேலைகளை முடிச்சிட முடியும். துரிதமா கற்றுக்கொள்வாங்க. ஒரு 2 வருஷம் படிக்கிற பாடத்தை 2 மாசத்துல படிச்சு முடிச்சிருவாங்க. அவ்வளவு வேகமான. ஆமா, அந்த மாதிரி ஒரு திறன் அவங்க கிட்ட இருக்கு உள்ள. அதை பயன்படுத்துறதுக்கு, அதை சரியான விதத்துல பயன்படுத்த இன்னைக்கு யாருமே இல்லை. அதான் பெரிய வேதனை. இவங்கள ஜெண்டர், செக்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து இப்போ ஃபீமேல் இருக்காங்க, மேல் இருக்காங்க. ஆமா, இவங்களை என்ன ஜெண்டர்ல கொண்டு வரலாம்?
சொல்லுவாங்க நார்மலா இன்னைக்கு இந்தியாவிலேயே சரி அந்த அன்னகர்கள் சொல்லப்படுற அல்லது அரவாணிகள் சொல்லப்படுறவங்க ஜெண்டரே கொடுக்கல, ஜெண்டரே இல்ல. நம்ம இந்திய சட்டத்தின்படியோ இல்ல உலக அளவிலும் கூட இன்னொரு தேர்ட் ஜெண்டர் கொடுக்கப்படல. ஆனா தேர்ட் ஜெண்டர்ங்கிற ஒரு கிளைம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு வேணும்னு கேட்டுட்டே தான் இருக்காங்க. சில வங்கிகள்ல அதை வச்சிருக்காங்க. அந்த ஒரு இப்போ லேட்டஸ்டா ஏன்னா மூன்றாம் பாலினம் ஒன்று உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியும் நிலை வந்துட்டு இருக்குது. ஆனாலும் சட்டத்துல அதுக்கு பூரணமான இடம் இல்லை. அதுல இன்னும் குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. இன்னும் இந்திய அளவில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. அது முடிவுக்கு வரல. நீங்க உங்களுக்கு என்ன சொசைட்டிக்கு என்ன சொல்லணும்னு ஒரு முறை சமுதாயம் இவர்களை ஏற்றுக்கொண்டால் போதும். அவங்கள மாதிரியே திருச்சபையும் சமுதாயமும் ஏற்றுக்கொண்டா போதும். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கை ரொம்ப தாராளமா இருக்கு. ஆனா திருச்சபை ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. 9 ஆண்டுகள், இது 9வது வருஷம் என்னுடைய இந்த பயணம். இதுல திருச்சபைகளுடைய அங்கீகாரம் தான் இல்லை. சமுதாயம் அங்கீகரிச்சிருக்கு. பஸ்ல இவங்களுக்கு ஓரளவு பிரச்சனைகளே இல்லை. பெண்கள் தாராளமா உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல, ட்ரெயின்ல தாராளமா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இவங்க டிராவல் பண்றாங்க. எந்த இடத்துல போனாலும் நல்ல மரியாதையான நடத்துதல் இருக்குது. அங்கீகாரம் இப்ப தமிழகத்துல வந்துருச்சு. ஆனா திருச்சபைகள் அந்த அங்கீகாரம் இல்லை. அதற்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? திருச்சபைகள்ல இதை குறித்து போதிக்கிறேன். வேதத்தின்படி போதிக்கிறேன். வேதத்துல ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அப்படின்னா ஏன் இவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏசாயா 56 இவங்களுக்கு மேலான இடத்தை கொடுப்பேன், என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் மேலான இடத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லும்போது ஏன் நம்ம அந்த வாய்ப்பை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்க கூடாது? ஒரு ஆத்மா தானே. இது இரண்டாவது பிரச்சனை. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நம்ம ஏன் இந்த ரட்சிப்பை தூரமாக்கணும்? ஏன் அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது? அப்படிங்கிறாங்கல்ல, தாராளமா அதை கொடுத்தாலே இவர்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றம் வரும். அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்மோடு தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அரவாணிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஸ்டர் சாம்சன் தாசன் அவர்கள் பல காரியங்களை, நமக்கு தெரியாத பல காரியங்களை நம்மோடு சொன்னார்கள், உரையாடினார்கள். அவரோடு கூட வந்திருந்த கிரேஸ் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர். அன்பு நேயர்களே, நம் மத்தியில் வந்திருந்து அரவாணிகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த சகோதர பாஸ்டர் சாம்சன் தாசன் அவர்கள் இவ்வளவு நேரம் உரையாடினார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரே ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், சமூகம் அவர்களுக்கு அந்தஸ்து கொடுத்து விட்டது. ஆனால் சர்ச்சஸ், சபை அவர்களுக்கு அந்தஸ்து கொடுக்கவில்லை என்பது நமக்கு இதிலிருந்து தெளிவாகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கும் போது நாமும் அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை சமுதாயம் கொடுப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது. சமூகத்தை விட மிக முக்கியமாக சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய சர்ச், சபை அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அவர்களை இந்த இடத்துல கூப்பிட்டு இந்த காரியத்தை குறித்து நாம் லசினோம். சமுதாயத்தை விட சர்ச்சை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள். சமுதாயமே சர்ச்சாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை, அவர்களுக்கு தேவையான அந்தஸ்தை ஆண்டவரே கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையை, அந்தஸ்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிப்பார். அன்பு நேயர்களே, அடுத்த வாரம் இன்னொரு அலசலில் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.